வானதி பாண்டியனோட பேசுறத பார்த்து பிடிக்காம வானதியோட அப்பா இருந்துகிட்டு, "இவளுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். அப்படி கல்யாணம் பண்ணலன்னா, பிறகு அந்த வெறும் பையன் கூட போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மாகிட்ட. இத கேட்டுட்டு வானதி, "எனக்கு கல்யாணம் வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணா பாண்டிய தான் கல்யாணம் பண்ணுவேன். வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "மரியாதையா நான் பார்க்குற பையன கல்யாணம் பண்றேன். அப்படி கல்யாணம் பண்ணல, அப்புறம் அந்த பாண்டிய சும்மா விட மாட்டேன்." அப்படின்ட்டு அவங்க அப்பா மிரட்டுறாங்க. "என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு சொன்னதும், "முதல்ல அந்த ரூம்ல போட்டு இவள பூட்டி வையி. இவ வெளியில போனா தானே அந்த பையன் கூட பேசுவா. மாப்பிள வீட்டுக்காரங்க சாயந்தரம் வந்துருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அப்பா சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா இருந்துகிட்டு, "ஏய் பொண்ணா அந்த ரூமுக்குள்ள இருடி. மாப்பிள வீட்டுக்காரங்க வர்றாங்கன்னு அப்பா சொல்றாங்கல்ல." அப்படிங்கிறாங்க. "நான் ஒண்ணும் இங்க இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வானதி அங்கருந்து கிளம்பி பாண்டியனோட வீட்டுக்கு வர்றாங்க. வந்துட்டு அழுதுகிட்டே, "பாண்டி எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னாச்சுங்க? என்ன? உள்ள வந்து பேசுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும், "இங்க பாருங்க, நான் பாண்டிய உயிருக்கு உயிரா லவ் பண்றேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாங்க, நீங்க லவ் பண்றீங்க 2 பேருமே. தெரியும்ல. அதுக்கு என்னங்க?" அப்படி சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. உடனே சேரனும், "என்னாச்சுப்பா? எதுக்கு அந்த பொண்ணு அழுதுகிட்டே வந்திருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "தெரியலண்ணே. ஏதோ சொல்ல வர்றாங்க. என்னன்னு கேட்கணும்." அப்படிங்கிறாங்க. உடனேவும், "இங்க பாருங்க, இப்ப எங்க அப்பா இருந்துகிட்டு, பாண்டி கூட பேசுனேன். அவ்வளோதான் பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லி மிரட்டுனாங்க. நான் அப்படிதான் பேசுவேன்னு சொன்னதும் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? எனக்கு வீட்ல வேற மாப்பிள்ளைய பார்த்துட்டாங்க. அந்த பையன தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. எனக்கு பாண்டிய தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்றதுக்கு விருப்பமே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்றாங்க. அந்த இடத்துல பாண்டியன், சோழன், பல்லவன் எல்லாரும் வந்துடுறாங்க. வந்துட்டு, "என்னாச்சா இவளுக்கு? இங்க வந்து எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலா இருந்துட்டு, "வானதி வீட்ல வேற மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களாம். அதனால தான் வந்து இங்க வந்திருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. உடனேவும் சோழன் இருந்துட்டு, "அப்படி மாப்பிள்ளை பார்த்தா வேற பையன கல்யாணம் பண்ணிக்கிட வேண்டியது தானே. பாண்டி தப்பிச்சுடுவான்." அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாண்டியன் சிரிச்சுட்டு இருக்காங்க. உடனேவும் வானதி இருந்துட்டு, "என்ன பாண்டி எதுக்கு சிரிக்கிற? அப்பன்னா நான் வேற பையன கல்யாணம் பண்ணிக்கிடவா?" அப்படின்னு வானதி கேட்குறாங்க. உடனேவும் பாண்டி இருந்துகிட்டு, "ஏன்டா சும்மா இருக்க மாட்டியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "எனக்கு தெரியாது. எனக்கும் பாண்டிக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். அப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா, நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். இல்லன்னா அப்படி போகணும்னு சொன்னீங்கன்னா, நான் தப்பான முடிவு தான் எடுப்பேன்." அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் சேரன், நிலா என்ன பண்ணன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.